அன்னையும் நானும் என்னும் சத்சங்க தொடரை ஞாயிறுதோறும் நடத்தி அன்னை அன்பர்களோடு இணைந்து பணியாற்றி வருபவர். அன்னை அன்பர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவரான திரு ஆர முருகப்பன் சார் அவர்களை அறிமுக உரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். உயர் திரு பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்களை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி தமிழ்நாடு ஸ்டேட் கமிட்டி சேர்மன் உயர் திரு சிவகுமார் ஐயா அவர்களை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய துரை சார் ஆனந்தி அக்கா அவர்களுக்கு அவர்களுடைய ஆன்மீக பணிக்கு ஆதரவாக மட்டுமல்ல ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய துரை ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தொடர்ந்து இன்று அற்புதமான இந்த நிகழ்வினுடைய நாயகியாக வீற்றிருக்கும் என்னுடைய அன்னை சொந்தம், என்னுடைய உடன் பிறந்த சகோதரி ஆனந்தி அக்கா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மேலும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள், அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இது பகவானுடைய ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் 6வது பாகம் இல்லையா? முதல் பாகத்தை வெளியிடுவதற்காக நம்ம ஜனவரி 2023 அப்படின்னு 2023 அதில் ஐயா தான் அது நூலை வெளியிட்டாங்க. முதற் பகுதி தூய மனத்தார் தொட்டதெல்லாம் துலங்கும், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுதான் ஐயா இன்று 6வது நிறைவு பகுதியும் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. அக்காவுடைய தம்பியாக ஒரு கோரிக்கை, அக்காவினுடைய அடுத்த தலைப்பில் அடுத்த புத்தகம் நாங்கள் அக்கா வெளியிடணும், அதையும் ஐயா தான் நூல் வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பிக்கணுன்ற அந்த கோரிக்கையும் வைத்துக்கொண்டு, இப்போது இந்த பகவானுடைய சாவித்திரியை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இன்னும் அக்கா கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன், ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களுடைய பள்ளியினுடைய ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது. அதுக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது அக்கா கூப்பிட்டாங்க. உடனே என்ன பண்ணோம், அதை மாற்றிட்டு நாங்கள் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது அன்னையினுடைய அழைப்பு, அக்காவினுடைய அழைப்புங்கிறது அன்னையினுடைய அழைப்பு, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அது விஷயம். அப்புறம் நேற்று அது ஒரு நேற்று முன்தினம் அதை குறிப்பெடுத்துட்டு இருக்கும்போது அக்காவை பற்றி நிறைய எழுதிட்டு இருந்தேன். அக்கா கால் பண்ணாங்க, தம்பி இது என்னை பற்றி அறிமுகம் இல்லை, நூலை பற்றி அறிமுகம், அதனால் நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க அப்படின்னாங்க. உடனே என்ன பண்ணால் அது எல்லாத்தையும் மாற்றி எழுத வேண்டிய ஒரு கட்டாயம், எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணோமா, இது என்ன ஆயிடுச்சுன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணோம் உண்மையிலேயே. ஏன்னா இது ஒரு பெரிய தொகுதி இல்லையா இந்த தொகுதி. அப்புறம் எழுதியாச்சு. காரில் வரும்போது கூட அதை நான் நோட்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன். என் பையன் கேட்டான், அவன் என்னப்பா இப்படி படிச்சுட்டே இருக்கிற, லீவ் நாள்லாம் டூர் போகும்போது படிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னான். அப்பா தம்பி டூர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு, ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பகுதி, இது அற்புதமான அந்த ஒரு பகுதி. ஸோ இதில் சாவித்ரி மகாகாவியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக உன்னதமான உயரிய படைப்பு, மனித குலத்திற்கே ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்த ஒரு பெரிய மகத்தான பரிசு. அக்கா சொல்லுவாங்க, மனித குலத்திற்கு பகவான் கொடுத்த மகத்தான பரிசு சாவித்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பெருமைகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லை, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, அது தெரியும். அது எக்காலத்திற்கும் பொருத்தமானது, எக்காலத்திற்கும். மதர் சொல்லியிருக்காங்க, இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்த நூல் ஒன்றே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சாவித்ரியினுடைய மகத்துவம், அதுதான். ஸோ இது இருக்குது. இப்போது இதை அக்கா ஐயா கூட சொன்னாங்க, அக்காவினுடைய 30 ஆண்டு கால தவம் இது 30 ஆண்டு கால தவம். பனிமலரில் துவங்கி இன்றைக்கி அது 90s பிற்பகுதியில் அது துவங்கினது. இன்றைக்கி 2026, நீங்கள் பார்த்துக்கோங்க, 30 இயர்ஸ். இது ஒரு தவத்தினுடைய வெளிப்பாடு தான் மந்திர திறவுகோல், அதில் மாற்றமே இல்லை நிச்சயமாக. ஆனால் இந்த அக்காவினுடைய தவம், நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், அக்காவை சொல்லும் போதே என்னென்னா துரை ஐயாவை சொல்லிடுவேன். எப்படின்னா, இந்த சாவித்திரியை முதலில் அக்காவினுடைய கரங்களில் கொண்டு சேர்த்தவர் துரை சார் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் பாருங்கள், அக்கா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? நேச்சுரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்காவினுடைய
தாயார் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆசிரமத்துக்கு போய் தரிசனம் செய்து வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு தியான மையத்துக்கு போகிறாங்க. தியான மையத்தில் சாவித்திரியை பற்றி சொல்கிறாங்க. இந்த நூல் தலைவிதியையே மாற்றும்னு சொல்கிறாங்க. உடனே அக்காவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இதை உடனே வாங்கி வீட்டில் வைன்னு சொல்கிறாங்க. அக்கா பெருசாக எடுத்துக்கல. ஆனால் சில நாட்களில் 2 சாவித்திரி புத்தகங்கள் அக்காவிற்கு துரை ஐயா கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஞாபகம் இருக்கா? இது பார்த்துங்க, ஐயா தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. சரியா? அப்புறம் அது மட்டும் இல்லை, அக்கா வாசித்தார், ஐயா சாவித்திரியை நேசித்தார். அதுங்க, அக்கா வாசித்தார், ஐயா நேசித்தார். அக்கா எழுதினார், அவங்க எழுதியதையெல்லாம் பதிவேற்றம் செய்தவர் துரை ஐயா தான் பதிவேற்றம் செய்தார். சரியா? அக்கா பேசினார், பேசியவை பாரெங்கும் சென்று சேர செய்தவர் அவர் தான். முயற்சி எடுத்தவர் துரை சார் தான். இன்னைக்கு அக்கா உரை எழுதினார்கள். அந்த எழுதியதை அனைவரும் பயன்பெறும் வகையில் உரை நூலாக்கி அழகு பார்த்ததும் துரை சார் தான். நிச்சயமாக அவர் தான் பதிப்பாளர். அப்போது அவங்க சரிநிகர் சமமாக நிறைய அவ்வளோ இது. அதனால தான் சாவித்திரி தேவி அக்கா புத்தகம் எழுத எழுத அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்போ அதுதான் எப்படி சாவித்திரி தேவி அக்காவினுடைய இல்லத்தில் வீற்றிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இது அவ்வளோ ஒரு சிறப்பு. அவ்வளோ ஒரு சிறப்பு. இப்போ நூலை பற்றி அக்கா சொன்னதுனால என்ன பண்ணுறேன், அதோடு நிறுத்திட்டு நூலை பற்றி நம்ம வந்துடுவோம். சரிங்களா? இப்போது இந்த சாவித்திரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அக்கா கொஞ்சம் டைமுக்காக நீங்கள் மன்னிச்சிக்கோங்க, ஒன்றும் இல்லை. சாவித்திரி நமக்கு தெரியும் 2 பார்ட் இல்லையா? பார்ட் 1 பார்ட் 2. ஸோ 2 பார்ட்டில் இதில் 24 கேண்டோஸ், அதில் 24 கேண்டோஸ், அப்படி தான். சரியா? அது இல்லாமல் எப்பிலாக் தனியாக இருக்கும். இதுதான் அதனுடைய அமைப்புன்னு வச்சுக்கோமே. இதில் நம்ம பார்த்தோம், நம்ம பார்ட் 1 பாகம் 1 மந்திர திறவுகோல் பாகம் 1 நம்ம புக் 1 கேண்டோவில் 5 கேண்டோஸே அது முடிஞ்சிடுச்சு. 5 கேண்டோஸ் முடிஞ்சிடுச்சு. அதில் நம்ம பார்த்துருப்போம், சிம்பிள் டானில் ஆரம்பித்து இஷ்யூ, த யோகா ஆஃப் த கிங், அதுக்கப்புறம் சீக்ரெட் நாலேஜ், அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் த யோகா ஆஃப் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரீடம் நம்ம பார்த்துருப்போம். இது முடிஞ்சிடும். 2வது பாகம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய பார்ட், த புக் ஆஃப் த ட்ராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 15 கேண்டோஸ். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பகுதி, ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் அக்கா அந்த தலைப்பிற்காக தேர்ந்தெடுத்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை தமிழ் படுத்தினதை நீங்கள் பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது தெரியும். இந்த பேரறிவின் ராஜ்யங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். ஏன்னா ஸ்ரீ பகவானுடைய உணர்வு நிலையில் இருந்தால் மட்டுமே நாம் அப்படி பண்ணவே முடியுங்க. இது மனித உணர்வு நிலை இல்லை, பகவானுடைய உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த வெளிப்பாடு தான் இதெல்லாம் நிச்சயமாக. அது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 15 கேண்டோஸ் பாகம் 3 பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அது என்ன, அன்னை புக் ஆஃப் த டிவைன் மதர். அது எல்லாருக்கும் க்ளோஸ் டு த ஹார்ட் இல்லையா? க்ளோஸ் டு த ஹார்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் நம்ம வாசிக்கிறது தான். அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர், விஷன் அண்ட் த போன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். எத்தனை முறை வேணாலும் படிச்சுக்கலாம், நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அது பாகம் 3 முடிஞ்சிச்சிங்களா? பாகம் 4 இப்போ பார்ட் 2க்கு வந்துடுறோம். இது வரைக்கும் 3 சேர்ந்து பார்ட் 1. இப்போ பாகம் 4 மந்திர திறவுகோல் பாகம் 4 நம்ம எங்கே வந்துடுறோம்னா பார்ட் 2 சாவித்திரி பார்ட் 2ல் புக் 4க்கு வந்துட்டோம். இதில் எப்படி இருக்குது அக்கா சொல்கிற அந்த ஒரு தலைப்பு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அருட்சுடரின் பிறப்பும் அவளின் குழந்தை பருவம். எப்படிங்களா? அருட்சுடரின் பிறப்புங்கும்போது தி பர்த் அண்ட் சைல்ட்ஹுட் ஆஃப் த ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது இருக்குது பார்ட். அதில் பாகம் 4 பாகம் 5 புக் ஆஃப் ஃபேட், அப்புறம் இந்த புக் ஆஃப் யோகா, இது 2 இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா புக் 7 வரைக்கும் நமக்கு முடிஞ்சிடும். புக் 7 வரைக்கும். இப்போது பாகம் 6 சரிங்களா? இப்போ புக் 7 முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இன்னும் புக் 8, புக் 9, 10, 11, 12 இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தொகுதி. ஒரு அற்புதமான தொகுதி வச்சுக்கோங்க. இப்போது இந்த புக்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே துவக்கம் என்ன இருக்குது? புக் 8 அதில் த புக் ஆஃப் டெத் அப்படின்னு, புக் ஆஃப் டெத் சரிங்களா? அதுதான். அதில் என்ன இருக்குது? கேண்டோ 3ன்னு கொடுத்துருப்பாரு. அது ஒரே கேண்டோ தான். ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கொடுத்துருப்பாரு? அது கேண்டோ 3ன்னு கொடுத்துருப்பாரு. எங்கே இப்போது கானகத்தில் மரணம் அக்கா கொடுத்துருக்காங்க, டெத் இன் த ஃபாரஸ்ட். இதுதான். ஆஹா, இது ஆரம்பிக்குதே. பார்த்த உடனே மரணம்னா என் பயம்தானே, ஒரு என்ன கலக்கம் இருக்கத்தானே செய்யும். அதை வாசிக்கும் பொழுதே இருக்குதானே.
ஆனால் பகவான் என்ன சொல்லியிருப்பார், அது சொல்கிறதுக்கு முன்னாடி அக்கா சொல்கிறாங்க, சோகமான முடிவென்பது அது போன்று தோற்றமளிக்கும் இந்த நிகழ்வு உண்மையில் சோகமான முடிவு அல்ல. சரிங்களா? இது தோற்றமளி இருக்குது. ஆனால் சாவித்திரியினுடைய இறை வெளிப்பாட்டிற்கும் அவள் பெறப்போகும் பெரு வெற்றிக்கும் களம் அமைத்து கொடுப்பது இந்த நிகழ்வு தான். இதிலிருந்து தான் என்ன ஆகுதுன்னா, உலகின் அமர வாழ்வு, இந்த உலகத்தில் இம்மார்டாலிட்டி எங்கே, அதற்கான சீடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கே தான் விதைக்கப்படுது. அப்போது அந்த மரணத்தில் தான் இம்மார்டாலிட்டிக்கான இது துவக்கமே ஆரம்பிக்குது. பகவான் அந்த கேண்டோவனுடைய முதல் வரி என்ன சொல்கிறாரு, நவ் இட் வாஸ் ஹியர் இன் திஸ் கிரேட் கோல்டன் டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அக்காவினுடைய தமிழ் வரி அதுக்கு பாருங்கள், இப்போது இங்கு உயர்ந்த உன்னதமான பொன்மய வைகரை புலர்ந்துள்ளது அப்படின்னு ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். இப்போ கானகத்தில் மரணம்ன்ற அந்த கேண்டோவினுடைய முதல் வரி ஸ்ரீ அரவிந்தர் எழுதினது, இது அக்காவினுடைய தமிழ். அப்போது அவ்வளோ உயர்வான ஒரு பகுதி தான். அதனால் இது கலக்கம் இல்லை, இதெல்லாம் பதிவு, பகவானுடைய பதிவு, சத்தியம். இது நம்ம படிக்கிறோம். இதுதான் கானகத்தின் மரணம். அடுத்தது புக் 9க்கு வந்துடும். ஏன்னா அதில் ஒரே ஒரு கேண்டோ தான். அடுத்தது புக் 9க்கு வந்துடுறோம். டுவர்ட்ஸ் த பிளாக் வாய்டு அப்படின்னு இருக்கும். டுவர்ட்ஸ் த பிளாக் வாய்டு. அப்போது அதில் இருண்ட சூன்யத்தை நோக்கி, இதெல்லாம் படிக்கலாம். இந்த பகுதியெலாம் நான் வாசிச்சிருக்கேன், முன்னாடி வாசிச்சுட்டு கடந்து போயிட்டே இருந்திருக்கேன். புரிந்து கொண்டோமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போது அக்காவினுடைய எழுத்து வந்ததுக்கப்புறம், அவங்களுடைய தொகுதி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அதை புரிந்து உணர்ந்து நம்மளால் அதை பயணிக்க முடியுது, அதுக்குள்ளேயே பயணிக்க முடியும். அதில் சொல்கிறாங்க அற்புதமான பகுதி, சாவித்திரியினுடைய உள்ளார்ந்த தவத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தும் பகுதி. ஏன்னா சாவித்திரியினுடைய உள்ளார்ந்த ஆற்றல் அதை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி இதுதான். அதில் என்ன சொல்கிறாங்க, இருளும் வெறுமையும் அவளை சூழ்ந்திருந்த போதும் இருளை கண்டு அவள் கலங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க, அதில் எழுதியிருக்குது, இருளும் வெறுமையும் அவளை சூழ்ந்து இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இருளும் வெறுமையும் இருக்குதான், ஆனால் அதை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது. அதுதான். அதில் துயரத்தில் ஆழ்ந்து விடவில்லை, இல்லை, இருளையும் வெறுமையும் எதிர்த்து ஒளி பிழம்பாக எழுந்து நின்றாள் அப்படின்னு அக்கா. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட்ஸ் பகவானுடையது. அதற்கு நிகராக அக்கா தமிழ் படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க. இருளையும் பகவான் சொன்னது, எ காலம்டு ஷாஃப்ட் ஆஃப் ஃபயர் அண்ட் லைட் ஷீ ரோஸ் அப்படின்னு பகவான் எழுதுகிறாரு. அக்கா எழுதுகிறாங்க, இருளையும் வெறுமையையும் எதிர்த்து ஒளி பிழம்பாக எழுந்து நிற்கிறாள்னு எழுதுகிறாங்க. அப்போது அவ்வளோ அருமையாக இருக்குது, படிக்கணும். யாரும் மிஸ் பண்ண, அதாவது என்னை போன்ற எளியவர்கள் எல்லோருக்கும் எளிதில் புரியக்கூடிய வகையில். இல்லைன்னா நான் புரியாமல் படிச்சுட்டு போயிருப்பேன். ஏன்னா மந்திரமாக நிறைய மந்திரங்கள் நம்ம தெரியும், ஆனால் மந்திரங்கள் மந்திரங்களாகவே இருக்கும் இல்லையா. இப்போது இது வாழ்க்கை நடைமுறையாக்குவதுன்னா புரியணும் இல்லையா, அந்த எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ. ஸோ அடுத்தது கேண்டோ 2 அடுத்தது பாருங்கள். அதில் ரொம்ப அருமையான பகுதி. ஆனால் என்ன பண்ணுறது, இதில் ஒரு நூல் அறிமுகம்னா சிறப்பான பகுதிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாங்க. அக்கா எல்லாத்தையும் ரத்தினங்களாக கொட்டி வச்சா நான் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 நாள் இங்கே உட்காந்து கேட்கணும். அந்த மாதிரி என்ன பண்ண அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான பகுதின்னு வச்சுக்கோங்களேன். நான் அவ்வளோலாம் இல்லை சார், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு முடிச்சுடுவேன். அதனால் இந்த ஜேர்னி இந்த எட்டர்னல் நைட் அப்படின்னு இருக்கும். அதில் பாருங்கள், நித்தியமான இரவில் நிகழ்கின்ற பயணமும் இருட்டின் குரலோசையும் ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி அக்கா தமிழ் கொடுத்துமா. இதை படித்த உடனேயே இனி என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப அருமையாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா தமிழில் இருந்தாலும் ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கிது பார்த்தீங்களா. பகவானுடைய மந்திரம் மாற்றமே இல்லை, நான் அது இது இல்லை. ஆனால் தமிழ்னு வந்த உடனே ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கிது. எடுத்த உடனே ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியுது, நம்மளால் எளிதில் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதை தொடர்ந்து மணிக்கணக்காக கூட வாசிக்க முடியும். அந்த ஒரு நீ இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வரி பாருங்கள், நடுங்க வைக்கும் கடுங்குளிருடன் கூடியதாக, பயங்கரமானதாக, திகிலூட்டக்கூடியதாக விளங்கும் அந்த பேரிரவின் எல்லையில். அந்த இரவை பற்றி எப்படி வர்ணிக்கிறாங்க, இந்த இரவு எல்லாருக்குள்ளரையும் இருக்குது, எப்படி இருக்கு, பயங்கர இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க இவங்க. பயங்கரமானதாக, திகிலூட்டக்கூடியதாக விளங்கும் அந்த பேரிரவின் எல்லையில் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஒளி என்னும் ஆயுதத்தை ஏந்தியவளாக அவள் முன்னேறினாள். எத்தனை இருள் இருந்தாலும் நமக்குள்ளற ஒளியும் இருக்குது. அந்த ஒளி என்னும் ஆயுதத்தை ஏந்தியவளாக அவள் முன்னேறினாள் அப்படின்னு அழகா அதை குறிப்பிடுறாங்க. ரைட். அதில் இந்த வரியில் நிறையா டெத்தினுடைய, அது மரண தேவனுடைய நிறைய பேச்சுகளை அற்புதமாக கொடுத்துருக்காங்க.
அதில் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அது எல்லாத்தையும் சொன்னாக்க உங்களுக்கு இருக்காது. அடுத்தது வரேன். புக் 10, 9க்கு அப்புறம் புக் 10ல் ஒரு கேண்டோ 1 பாருங்கள். இலட்சிய கனவுலகின் வைகரை மெல்லொளி அப்படின்னு போடுறோம். இப்போ டார்க்னஸ் முடிஞ்சு ஒரு கீற்று, ஒளி கீற்று நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது என்ன இருக்குன்னாக்க, இங்கே எல்லாமே இன்னும் ஒரே இருட்டாக எப்படி தானே இருக்கும். இருள் முடிந்து அதனுடைய ஒளி துவங்கும் பொழுது அப்படின்னா அப்பவும் இருளாகத்தானே இருக்கும். அப்போ இருட்டாகவே இருக்குது. அச்சம் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியோ இல்லை. இப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் இருள் இருளுக்குள்ளறையே பகவானுடைய இதுவே அதானே. இருளுக்குள்ளறையே ஒளி இருக்குது. அதுதானே பகவானுடையது. அதில் சொல்கிறாங்க, அதில் டார்க்னஸ் எ மேஜிக் ஆஃப் செல்ஃப் ஹிடன் லைட். அதுக்குள்ளரே இருக்குது. ஒளி வெளியில் தேடவே வேண்டியதில்லை, உள்ளறையே இருக்கு. இருள் தன் ஒளியார்ந்த சுய அம்சத்தை உள்ளுக்குள் மறைத்து வைத்திருக்கின்ற மாயாஜாலமாக உள்ளது. எல்லாமே உள்ளரே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இதெல்லாம் இருக்குது, விளக்கம் இருக்குது. அடுத்ததுக்கு வாங்க, நம்ம சொல்கிறேன். அடுத்த புக்குக்கு புக் 10 கேண்டோ 2க்கு நான் சொல்கிறேன். இப்போது என்னென்ன அதில் த காஸ்பல் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்குது சார். காஸ்பல் ஆஃப் டெத், மரணதேவன் போதிக்கும் தத்துவமும் லட்சியத்தினுடைய பயனின்மையும் இருக்குது. இது தலைப்பு இருக்குது. இதில் பாருங்கள், அதில் மரணதேவனுடைய என்னென்னலாம் நமக்கு சொல்கிறாருங்கிறது தான். அவர் என்ன, நம்ம எப்பொழுதும் அடிமைப்பட்டே வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இருளினுடைய நாட்டம். அதனுடைய நாட்டம் அதுதான். அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய வாழ்நாட்களின் மீது பொழிகின்ற சிறிய அளவிலான ஒளியை ஏற்றுக்கொள். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சிறிய அளவிலான ஒளி. அதோடு இருக்கணும். அதை தாண்டி நாம் பயணிக்கக்கூடாது. ஏன்னா நாம் அடிமைகளாகவே இருக்கணும். இருளின் அடிமைகளாக இருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்கிறார். உயிர் வாழ்வுக்கென அனுமதிக்கப்படுகின்ற சந்தோஷங்களை முடிந்த மட்டும் எடுத்துக்கொள். லிமிட்டட் ஜாய். அதை தாண்டி எதையும் எதிர்பார்க்க. பகவான் நமக்கு கொடுக்கறது என்ன? டிலைட், பூரண பேரானந்தம் அவர் சொல்கிறது. ஆனால் மரணதேவன் என்ன சொல்கிறாரு? அவ்வளோதான். விதி வழங்கும் சோதனைகள் என்னும் சவுக்கடிக்கு பணிந்து உழைப்பு, துன்பம், கவலை போன்றவற்றிலிருந்து உனக்குரிய பங்கினை ஏற்று வேதனையில் உழன்ற வண்ணம் நீ வாழ்வாயாக. இப்படி தான் இருள், டார்க்னஸ் என்ன சொல்லுது? இதையெல்லாம் ஏற்றுக்கணும். என்ன பண்ணணும்? உழைப்பு, துன்பம், கவலை, அப்புறம் வேதனை, இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை எதிர்த்து வெற்றி கொள்வதற்காக தான் இப்போ சாவித்திரி இதுதான் இருக்குது. அடுத்தது பகவான் எப்படி சாவித்திரி மூலமாக சொல்கிறது என்ன? ஒரு நாள் என்னுடைய உன்னதமான இனிமையான உலகத்தை நான் பார்ப்பேன். இன்னைக்கு இல்லை, நிச்சயமாக இருக்குது, பார்ப்பேன். கடவுளர்கள் அதன் மீது சுமத்தியுள்ள அச்சமூட்டும் மாறு வேடங்களை களைவேன். சாவித்திரி சொல்கிறாங்க. அதனை மூடியிருக்கும் பயங்கரம் என்னும் திரையை விலக்குவேன். நிச்சயமாக திரை விலக்கப்படும். அது அணிந்த பாவம் எனும் ஆடையை அகற்றுவேன். இதெல்லாம் நமக்கு பயமாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, அன்னையின் கரம் பிடித்தால் இதை எல்லாத்தையும் கடந்து செல்ல முடியும். அதுதான் சாவித்திரி மூலமாக நமக்கு உணர்த்த வர்றாங்க. அதுக்கப்புறம்லாம் பாருங்கள், நிறைய இருக்குது. த டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத், அடுத்த கேண்டோ. இது நீங்கள் பார்க்கலாம். அக்காவுடைய இதை வாசித்து பாருங்கள். காட்சிகளாக உங்கள் கண்முன் விரியும். அப்படியே காட்சிகளாக கண்முன் விரியும். நீங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதில் சொன்னோன்னா ஆர்கியூமெண்ட் சொன்னோன்னாக்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்கிறேன். அது ஹவு ஷால் த சைல்டு ஆல்ரெடி பி த மேன், அதில் சொல்கிறக்கூடிய அந்த என்று தொடரக்கூடிய அந்த வரிகள் தான். தமிழ் மட்டும் நான் சொல்கிறேன் நேரமின்மையினால். ஒரு குழந்தையால் ஏற்கனவே எப்படி மனிதனாக இருக்க முடியும்? ஒரு குழந்தையால் ஏற்கனவே எப்படி மனிதனாக இருக்க முடியும்? அந்த குழந்தை வளர்ந்து தானே மனிதனாக முடியும். வளர்ந்து தானே மனிதனாக முடியும். குழந்தை பிறந்தாச்சுன்னா வளர்ந்து தானே மனிதனாக முடியும். அவன் குழந்தையாக இருப்பதால் அவன் மனிதனாக வளர மாட்டான் என்று அர்த்தமாகிவிடுமா? இப்போ குழந்தை தப்பு செய்யும், அதுக்காக பெரியவனாகும்போது மாற்றம் வரும் தானே. அப்போது அப்படியே இருப்பான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவன் இப்போது அறியாதவனாக இருப்பதால் அவன் ஒரு நாளும் கற்று தேர்ந்து அறிந்து கொள்ள மாட்டான் என்று ஆகிவிடுமா? கேள்வி. இதெல்லாம் சாவித்திரி கேட்கக்கூடிய கேள்வி. நொறுங்கும் தன்மை கொண்ட ஒரு சிறிய விதைக்குள் உன்னதமானதொரு விருட்சம் ஒளிந்திருக்கவில்லையா? மிகச்சிறிய உயிரணு ஒன்றில் சிந்திக்கின்ற உயிருரு ஒன்று மூடி வைக்கப்படவில்லையா? அப்படின்னு அவங்க கேட்குறதெல்லாம் அக்கா வாதங்களாக தமிழில் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ ரொம்ப ஏன்னா இது இங்கிலீஷில் நம்ம படிக்கிறோம், அப்போவே பரவசமாக தான் இருக்கும். அதை தமிழில் படிக்கும்போது இன்னமும் இருக்குது. ரைட். இந்த ரகசியமாக மறைந்துள்ள ஒரு பேரின்பமானது
இந்த உலகத்தின் எல்லா பொருள்களினுடைய வேர்களிலும் உரைகின்றது. இருக்குது எல்லாத்துலேயும். நம்ம பார்க்கும்போது அவுட்வர்டாக பார்க்கும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதில், ஆனால் ஹிடன் பிளிஸ் இஸ் அட் த ரூட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. அதை ரொம்ப அழகாக அந்த பகுதியும் அக்கா அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் கேண்டோ 4க்கு வந்துடுறாங்க. த ட்ரீம் ட்விலைட் நீங்கள் பாருங்கள், பூமி சார்ந்த நிஜத்தினுடைய கனவின் வைகரை மெல்லொளி அப்படின்னு அந்த ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அக்கா. அதில் மைண்டு பற்றி ஒரு வர்ணனை இருக்குது சார், ரொம்ப அருமை. இதெல்லாம் யாருமே நான் படித்ததெல்லாம் எனக்கு அப்போ புரியல. அக்காவினுடைய வார்த்தைகள் வந்ததுக்கு பிறகு தான் ரொம்ப மனதை பற்றிய ஒரு வர்ணனை ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்னது தான். மனம்தான் இந்த நாடகத்தின் ஆசிரியராகவும், இந்த நாடகத்தை பார்ப்பவராகவும், இந்த நாடகத்தில் நடிப்பவராகவும், இந்த நாடகத்துக்கான மேடையாகவும் உள்ளது. எல்லாமே மைண்டு தான். எப்படி ஆசிரியர் அவர் தான், அவர் நடிப்பவர் அவர் தான், பார்ப்பவர் அவர் தான், மேடையும் அவர் தான், வேறு எதுவுமே இல்லை. மனம் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. அது தான் என்ன நினைக்கிறதோ அதை மட்டுமே பார்க்கிறது. தான் என்ன நினைக்கிறதோ அதை மட்டுமே பார்க்கிறது. மனம்தான் இங்கு எல்லாம் என்றால் ஆனந்தத்துக்கான நம்பிக்கையை துறந்தாக வேண்டும். மனதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆனந்தத்தை முற்றிலும் துறந்தாக வேண்டும். ரைட்? மனம்தான் எல்லாம் என்றால் பேருண்மைக்கான நம்பிக்கையும் நாம் துறந்தாக வேண்டும். மனம்னு ஏற்றுட்டால் பேருண்மையை பற்றி நீங்கள் தேடவே முடியாது. மனதின் பின்னால் போயிட்டே இருக்கணும். ஏனென்றால் மனதால் ஒருபோதும் பேருண்மையின் மேனியை தீண்ட முடியாது. ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்க, பேருண்மையின் மேனியை தீண்ட முடியாது. மனதால் பேரிறைவனின் ஆன்மாவை ஒருபோதும் காண முடியாது. மனதை கொண்டு நீங்கள் சாதிக்கவே முடியாது. இறைவனின் நிழலை மட்டும்தான் அது கைப்பற்ற முடியும். இறைவனின் நிழலை மட்டும்தான் அது கைப்பற்ற முடியும். அவருடைய சிரிப்பை அதனால் கேட்க முடிவதில்லை. ஏனெனில் மனமானது இறைவனை விட்டு விலகி தன் கவனத்தை வீணான நிஜமற்ற பொருள்களின் மீது திருப்புகிறது. ஸோ மனதிற்கு அவ்வளோ ஒரு உறுதியாக அது தமிழில் நான் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பரவசமாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதில் அதே மாதிரி நிறைய இருக்குது. நிறைய பகுதிகள் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துட்டேன் உங்களுக்கு. அப்போது சாவித்திரி இந்த டிபேட்டை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. சாவித்திரி மரணதேவனுடன் நிகழ்த்தும் இந்த நீண்ட உரையாடலின் மூலமாக ரத்தினங்கள் போன்ற பல அற்புத கருத்துக்களை பகவான் நமக்கு அள்ளித் தருகிறார். இந்த டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத் இருக்குல்ல, அவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்கிறார். அது எல்லாத்தையும் நமக்கு அப்படி பொக்கிஷங்களாக அப்படி நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்குது, பூமியில் தெய்வீகத்தை மலரச் செய்வது தான் மனிதனுக்கு இறைவன் கொடுத்துள்ள உன்னதமான பணி. என்ன பணி? தெய்வீகத்தை மலரச் செய்வது. இத்தனை பேர் நம்ம பண்ணுறோம், தெய்வீகத்தை மலரச் செய்கிறோம். அதுதான் பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு நமக்கே கேட்க வேண்டிய, நமக்கே, வேறு யாரும் கேட்டால் அவங்கள சும்மா விடுவோமா? நாம் நம்மளையே கேட்டுக்கணும். அந்த கேள்வி தான். ரைட்? மலரச் செய்வது தான் மனிதனுக்கு இறைவன் கொடுத்துள்ள உன்னதமான பணி. உலக வாழ்க்கை என்னும் இந்த தெய்வீக விளையாட்டில் ஆன்மாவானது தடைகள் யாவற்றையும் கடந்து விடுதலை பெற்று இறை ஞானத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதில் விளக்குறாங்க. அதுவும் இருக்குது அதுலேயும். அப்புறம் ஒரு ரிவலேஷன் இதே பகுதியில் தான் சாவித்திரியினுடைய வெளிப்பாடு இருக்கு. ரைட்? ஒரு வலிமை வாய்ந்த, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேம் ஆன் ஹர். சாவித்திரி வரக்கூடியது இல்லையா, காட் ஆஃப் டெத்தோட அவங்க இந்த டிபேட்டும் போது முடிவில் எப்படி வருது, அவங்க ஒரு பெரிய அதை அக்காவினுடைய வார்த்தைகள். ஒரு வலிமை வாய்ந்த திருவுரு மாற்றம் அவளுள் ஏற்படுகிறது. சாவித்திரிக்குள் உரைகின்ற தேவி பராசக்தியின் ஒரு ஒளிவட்டமும், அவளுடைய முகத்திற்கு ஒளியூட்டுகின்ற நித்தியத்தின் பிரகாசமும், அவளுடைய உடல் என்னும் இல்லத்தில் குடிகொண்டிருக்கும் ஜொலிப்பும் பறந்து விரிந்து வெளியெங்கும் பரவுகின்றன. அவை அந்த வெளியை ஒளி பொருந்திய சமுத்திரம் போன்று ஆக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வெளிப்பாடு. அப்போது அற்புதமான அந்த தருணத்தில் அவதார திருவுருவமாக விளங்கும் சாவித்திரி தன்னுடைய திரைச்சீலையை சற்றே விலக்கினாள் அப்படின்னு பார்க்குறோம். காட்சி தெரிஞ்சிடும். இதை நீங்கள் உண்மையிலேயே படிங்க. எப்படி புத்தகத்தை ஆத்மார்த்தமாக படிங்க. திரை விலக்கி சாவித்திரி தேவியினுடைய காட்சி கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, பார்க்க முடியும். ஏன்னா துரையாக கிடச்சது பார்க்க முடியும், டெஃபினட்டாக பார்க்க முடியும். அவள் நித்தியமான பேரிறைவன் குடியிருக்கும் இல்லமாக, அவருடைய சொந்த இருப்பிடமாக தோற்றமளிக்கிறாள். இதை நம்ம பார்க்கலாம்.
அதுவும் இருந்துச்சு. சாவித்திரியினோட ரெவலேஷன் ரொம்ப அருமையான அந்த ஒரு பகுதி. இது வந்து புக் 10 கேண்டோ 4ல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது த புக் ஆஃப் த எவர்லாஸ்டிங் டே, எப்படி அண்டர்னேஷன் ஆஃப் த டிவைன் மதர் மாதிரி, விஷன் அண்ட் த பூன் மாதிரி, இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. இதில் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. த எட்டர்னல் டே, நித்தியமான பகல். இப்படி இருளே இல்லை, இரவே கிடையாது, இருளே இல்லை. எப்படி இருக்கும் இந்த எட்டர்னல் டே? இதில் தான் விராட புருஷனை பற்றி, ஹிரண்ய கர்ப்பா பற்றி, பிரக்ஞா பற்றி, இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு கிரீக் அண்ட் லாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. விராட புருஷனு, இதில் ஹிரண்ய கர்ப்பா, இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியும். இதில் அக்கா வந்து ரொம்ப தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எடுத்து சொல்லிட்டாங்க. அப்போது பார்த்து புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோ அருமையாக இருக்குது, தெளிவாக புரியும். ஏன்னா புரியாமல் படித்ததெல்லாம் போய் புரிந்து அறிந்து தெரிந்து உணர்ந்து நம்ம படிக்க முடியும். இப்போ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிங்க. இதெல்லாம் உங்களுடைய இதில் விட்டுறேன். உன்னதமான இதில் என்ன இருக்குது அடுத்தது, ஒரு ஐகானிக்காக நிறைய ஒரு சில லைன்ஸ் மட்டும். பேஜ் இந்த புத்தகத்தில் பேஜ் 308 நீங்கள் பார்த்துக்கோங்க. இம்பர்ஃபெக்ட் இஸ் த ஜாய் நாட் ஷேர்டு பை ஆல். பகவான் சொன்னது இம்பர்ஃபெக்ட் இஸ் த ஜாய் நாட் ஷேர்டு பை ஆல். ரையா, அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்படாத சந்தோஷம் என்பது பூரணமானது ஆகாது. இப்போ என்ன, நான் மட்டுமே சந்தோஷத்தை இல்லையா? அப்போது இதை தான் அக்கா செஞ்சாங்க. அவங்க ஒரு ஜாய், சாவித்திரியில் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை நம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இத்தனை தொகுதிகள் எழுதுனது. இது அவங்களுக்கான வரி. இம்பர்ஃபெக்ட் இஸ் த ஜாய் நாட் ஷேர்டு பை ஆல். அப்போ நம்மளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அக்கா, அந்த வரி. ரைட். அப்புறம் இன்னொன்று இருக்குது இதுலேயே நிறைய பாருங்கள். த எர்த் இஸ் த சோசன் பிளேஸ் ஆஃப் மைட்டியஸ்ட் சோல்ஸ். எர்த் இஸ் த ஹீரோயிக் ஸ்பிரிட்ஸ் பேட்டில் ஃபீல்டு. பகவானுடைய ரொம்ப பவர்ஃபுல் லைன்ஸ். இதுக்கு அக்காவும் அருமையாக அற்புதமாக கொடுத்துருப்பாங்க. பூமியானது வலிமையான ஆன்மாக்கள் தேர்ந்தெடுக்கும் களமாக விளங்குகிறது, களமாக விளங்குகிறது. பூமியானது கதாநாயகன் போன்று திகழும் கம்பீரமான ஜீவனுடைய போர்க்களமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த வரிகளுக்கு அவ்வளோ அருமையாக அக்காவினுடைய தமிழ் இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு வரி, ஐ நோ தட், சாவித்திரி சொல்கிறாங்க, I know that I can lift man's soul to God. I can lift man's soul to God. I know that he can bring the immortal down. இல்லையா? இது வந்து வரி பார்க்க சொல்லுங்க. மனிதனுடைய ஆன்மாவை இறைவனை நோக்கி உயர்த்திட என்னால் முடியும் என்பது எனக்கு தெரியும். இது அன்னையினுடைய பணி. அன்னை மேற்கொண்ட பணி வந்து மனித ஆன்மாவை இறைவனை நோக்கி திருப்புதல். இது அன்னை எடுத்துக்கிட்டு வந்த சங்கல்பம். அடுத்த வரி, சத்தியமானால் நித்தியமான இறைமையை கீழே புவிக்கு கொண்டு வர முடியும் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு. இது பகவானுடைய செய்த ஒரு அருட்செயல். இது ரெண்டு தான். இந்த ஒரு இப்படி அருமையான வரிகள். அப்புறம் பாருங்கள், இதிலேயே வரங்கள் எப்படி இருக்குது. சாவித்திரி பெற்ற வரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன், அக்கா எழுதின அந்த தமிழில் அந்த வரங்களை மட்டுமே ஒரு பிரார்த்தனையாக நம்ம டெய்லி நம்ம சொல்லிட்டே வந்துட்டா நமக்கு வேணுங்கிறது அத்தனையும் வீடு வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி இருக்குது, இறைவா தங்களுடைய சாந்தியை, நிலை பெற்ற அமைதியை எனக்கு அருளுங்கள், தங்களுடைய ஏகத்தன்மையை எனக்கு அருளுங்கள், இனிமையான ஆனந்தத்தை எனக்கு அருளுங்கள், தங்கள் ஆற்றலை, தங்கள் சக்தியை எனக்கு அருளுங்கள், தங்களுடைய அன்பான அணைப்பை எனக்கு அருளுங்கள், பெருமகிழ்ச்சியை அருளுங்கள், ஆழ்ந்த பேரன்பினை அருளுங்கள், பேரினிமையை அருளுங்கள் அப்படின்னு சகலமும். வேறு என்ன வேணும்? நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு கார் அருளுங்கள், எனக்கு 2 வீடு அருளுங்கள், எனக்கு போட்டுருக்கோம் இல்லையா? அழகாக கொடுத்துருக்காங்க. இதை பிரார்த்தனையாக மாற்றிக்கொள்ளும். நம்ம வாழ்க்கை அன்னையினுடைய கரங்களில் அப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் நிறைய இதில் பகுதியில் ப்ராஃபஸி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். எல்லா ப்ராஃபஸியும் நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் தான் படிக்கணும். என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்க, இப்போ ரொம்ப இதை வந்து எங்கள் எல்டி சார்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருந்தாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, சரிங்களா? அவர் ரிட்டையர்டு. இப்போ ஹீ இஸ் அரவுண்ட் 76 years old. அவங்க நம்மளுடைய தியான மையத்துக்கு தினசரி வந்து அன்னை படத்திற்கு முன்னாடி இருந்துட்டு போவாங்க. அவர் சொன்னார், நான் இத்தனை வருஷம் இருந்தேன், இதில் தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன், ஆனால் நான் சாவித்திரியை
முழுசாக நான் படிக்கலை, சாவித்திரியை முழுசாக படிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் இந்த மந்திர திறவுகள் முழுசாக நான் படித்து முடிச்சிருவேன். 5 முடிச்சிட்டேன், வரும்போது 6வது மறக்காமல் கொண்டு வந்துருங்கன்றார். உங்ககிட்ட கூட பேசியிருக்காங்க திருநாவுக்கரசையான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவ்வளோ எப்படின்னா அதே உணர்வு நிலைக்கு நம்ம எடுத்து சொன்னோம். எப்படி இது வந்து திருவுருமாற்றத்திற்கான மந்திரம்னு அன்னை சொன்னாங்க. நிச்சயமாக இந்த மந்திர திறவுகோலும் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருவுருமாற்றத்தை கொண்டு வருங்கிறதுல மாற்றமே இல்லை. 2 பகுதி தான் இருக்குது, 2 வழி. இதில் இந்த ப்ராஃபஸி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இது நிறைய சொல்லியிருக்காங்க பகவானுடைய இந்த ப்ராஃபஸிஸ். அடுத்து வரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது அவதார திருச்சொல்லின் அழகிய திருமேனியே உன்னுடைய எண்ணங்கள் யாவும் என்னுடையதாக உள்ளன. இப்படி சாவித்திரியினுடையது தான் இறைவன் சொல்கிறாரு, என்னுடையதாக உள்ளன. உன்னுடைய குரலோசை கொண்டு நான் பேசியுள்ளேன். என்னுடைய சங்கல்பம்தான் உன்னுடைய சங்கல்பமாகவும் இருக்கிறது. நீ தேர்ந்தெடுத்திருப்பதைத்தான் நான் உனக்காக தேர்ந்தெடுத்தேன். நீ கேட்டுள்ள வரங்கள் அனைத்தையும் நான் பூமிக்கும் மனிதர்களுக்கும் வழங்குகிறேன். இப்படி சொன்னாங்க, பூமிக்கும் மனிதர்கள், ஃபார் எர்த் அண்ட் மென் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமாக வரங்களை பெற்று தந்தார் சாவித்திரி. அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி ஆல் தென் ஷால் சேஞ்ச் அப்படின்னு அந்த பகுதி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துங்க. நம்மளுடைய புத்தகத்தில் நிறைய நம்ம படித்திருப்போம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான பகுதி. அதை அக்கா கொடுத்துருக்கதை நீங்கள் பாருங்கள், அதை படித்து பாருங்கள். பக்கம் 355 இருக்குது. அதே மாதிரி டிவைன் ஃபோர்ஸ் ஷல் ஃப்ளோ த்ரூ டிஷ்யூ அண்ட் செல் இருக்குது இல்லையா, அதனுடைய தமிழாக்கம் படிங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அக்கா தேடி படிங்க நிச்சயமாக. அண்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நேச்சர் ஷல் லிவ் டு மேனிஃபெஸ்ட் சீக்ரெட் காட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது நம்ம பார்த்துருக்கோம். அதையும் பாருங்கள். இயற்கையானது ரகசியமான பேர் இறைவனை வெளிப்படுத்துவதற்கென உயிர் வாழும். பேரிரை ஜீவனானது மானுட நாடகத்திற்கு பொறுப்பேற்கும். இந்த பூமி சார்ந்த உயிர் வாழ்வானது இறை சார்ந்த தெய்வீக வாழ்வாக மலரும். திஸ் எர்த்லி லைஃப் பிகம் தி லைஃப் டிவைன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இதில் வந்து நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பிலாகு வந்துடுறோம். ரிட்டர்ன் டு எர்த், பூமிக்கு திரும்புதல். அதில் லே ஆல் ஆன் ஹர் அப்படின்னு சொல்ல சத்தியவான் என்ன சொல்கிறாரு, சிறப்புகள் அனைத்தும் அவளையே சாரும். யார்? அன்னை தான் சாரும். நிச்சயமாக அவளே அனைத்திற்கும் காரணம். ஷீ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் அப்படின்னு ரொம்ப அற்புதமான அந்த ஒரு பகுதி, அற்புதமான அந்த ஒரு நிறைவு பகுதியும் கொடுத்துருக்காங்க 407. இப்போ ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான தமிழ், எளிய நடை, அழகு நடை. இதை நீங்கள் பாருங்கள், ஒரு வாசகனுடைய சிந்தனையை விரிவாக்கும் ஒரு வழிகாட்டி. புத்தகம் எப்படி இருக்குது, வாசிக்கும் பொழுது என்னுடைய சிந்தனை என்ன இருக்குது, நான் என்ன நினச்சிருக்கணும் அதுதான் இருக்கும். பட் இது ஒரு சிந்தனையை விரிவாக்கும் ஒரு வழிகாட்டியாக இந்த தொகுப்பு உங்களுக்கு இருக்கும். உள்ளுணர்வை தூண்டும் எப்படி இருக்குது, உயிர் சுடராக இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வை தூண்டும் உயிர் சுடராக இருக்கும். ஆன்மீக சாதகனுக்கான நம்பிக்கையான குரலாக இருக்கும். இதை படி அவ்வளோ நம்பிக்கை கொடுக்கும், அவ்வளோ நம்பிக்கை கொடுக்கும். இதனுடைய அலங்காரங்கள், இதில் என்னென்னா இந்த நடையில் அலங்காரங்களே இல்லை பாருங்கள், இதில் அலங்காரங்களே இல்லை. ஆழமான அர்த்தமும் அமைதியும் கொண்ட நடை, ஆழமான அர்த்தமும் அமைதியும் கொண்ட நடை தான் இது. இந்த மகாகாவியத்தை எப்படி பயமோ தயக்கமோ இன்றி எளிதில் அணுகச் செய்யும் நம்பிக்கை தரும் நடை. ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம், அது நம்ம படிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா நேச்சுரலி என்ன பண்ணிடுவோம், நம்ம அடுத்தது போயிடுவோம் இல்லையா. அது மாதிரி இது அவ்வளோ எளிமையாக நடை. அப்புறம் தமிழ் அதுலேயும் இப்படி கடினமே இல்லை, கனமோ இல்லை, கடினம் இல்லை, கனம் இல்லை. ஆனால் ஆழமானது, அழகானது, அழுத்தமானது, ஆன்மீகத்தை உயிரோடு பேச வைப்பது. அதுதான் அக்காவினுடைய தமிழ். ரொம்ப அற்புதமான இந்த தொகுப்பு. நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அக்கா தந்த அருட்கொடை தான் நான் சொல்லுவேன். அதற்காக மீண்டும் அக்காவுக்கு அனைவர் சார்பாகவும் நம்முடைய நன்றிகளை உரித்தாக்குகிறேன். எல்லோரும் இதை படித்து பயன்பெற வேண்டும். அப்புறம் இதே நேரத்தில் அடுத்தது தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா. அக்கா எல்லாம் இருக்குது, அவங்களுடைய பனிமலரில் இருக்குது. அதை உங்கள் அனைவர் சார்பாக அக்காவிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள்லாம் இதை ஆமோதிக்கணும், சிந்தசிஸ் ஆஃப் யோகாவை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.